friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல முட்டை காய்கறி எல்லாம் வச்சு சூப்பரான ஒரு stuffed chapathi பண்ண போறோம். இதுக்கு வந்து சைடு டிஷ் எதுவுமே தேவையில்ல. நம்ம வந்து சும்மாவே சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நைட் டின்னருக்கு இல்ல வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். கூடவே 1 கப் மைதா மாவு சேர்க்க போறேன். அப்படி இல்லனா நம்ம வந்து ஃபுல்லாவே கோதுமை மாவுலயும் பண்ணலாம். இல்லனா வந்து நம்ம ஃபுல்லாவே மைதா மாவுலயும் பண்ணலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் மைதா மாவு. கூடவே தேவையான அளவு உப்பு. நான் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்ட்டான மாவு பதத்துக்கு நம்ம கலந்து வைக்கணும். நம்ம வந்து மைதா மாவும் கோதுமை மாவும் கலந்து பண்ணும்போது நல்ல சாஃப்ட்டா இருக்கும். இல்ல நமக்கு வந்து என்ன பிரெஃபரன்ஸ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் மாவு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா கலந்து வச்சுக்கோங்க. நான் வந்து 1 கப் தண்ணி எடுத்துனேன். அதுல வந்து இவ்ளோ மீதி இருக்கு. இப்போ இத வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து வச்சலாம். நல்லா சாஃப்ட்டா ஸ்மூத்தா வரணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சிருக்கேன். இப்போ இது மேல வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து 2 பக்கமும் நல்லா புரட்டி வச்சிரலாம். இருக்கட்டும். இது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஊறட்டும். அப்பதான் வந்து நல்லா சாஃப்ட்டா வரும். இப்போ அடுத்து நம்ம உள்ள வைக்க கூடிய அந்த ஸ்டஃபிங் தயார் பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து கேரட்டும் குடை மிளகாயும் எடுத்துர்க்கேன். நம்ம வந்து இது கூட என்ன நமக்கு வந்து காய் விருப்பமோ அது சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம், ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லனா கீரையை வந்து கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குழந்தைங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டா சூடானதும் இதுல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். அதை வந்து ரொம்ப மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே 2 கேரட். அதையும் வந்து கொஞ்சம் மெல்லிசா இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். கடைசியா ஒரு குடை மிளகாய். இது கூட வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் அப்புறமா வந்து நமக்கு என்ன காய் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி நம்ம சேர்க்கணும். இத ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா இதுல 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு. கடைசியா தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல நம்ம வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம கலந்துட்டோம்னா கொஞ்சம் காய் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா வரும். இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத வந்து ஆற வச்சிரலாம். இப்போ அடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல 3 முட்டை சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து 3ல இருந்து 4 முட்டை சேர்த்துக்கலாம் நம்மளோட தேவைக்கேற்ப. கூடவே கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் மிளகு. நம்ம ஏற்கனவே ஸ்டஃபிங் பண்ணும்போது உப்பு மிளகெல்லாம் சேர்த்திருக்கோம். கடைசியா ரொம்ப சின்னதா நறுக்குன மல்லி இலை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இத வந்து நம்ம நல்லா கலந்து வச்சிரலாம். இப்போ நம்ம காய் வந்து ஓரளவுக்கு ஆறி இருக்கும். அதுக்கு அப்புறமா உள்ள சேர்த்துக்கோங்க. இல்லனா ஃபர்ஸ்ட் நல்லா சுட சேர்த்தோம்னா முட்டை வெந்து போயிடும். அதனால ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம உள்ள சேர்த்தோம்னா கரெக்ட்டா இருக்கும். ரெடியா இருக்கு. இப்போ நம்மளோட சப்பாத்தி மாவு பார்த்தோம்னா நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்ட்டா சூப்பரா வந்திருக்கு. இத வந்து நான் இன்னைக்கு 6ஆ பிரிக்க போறேன். 6 வந்து கரெக்ட்டா இருக்கும். நமக்கு வந்து 1 சாப்பிட்டாலும் நல்லா நிறைவா இருக்கும். 6ஆ பிரிச்சிட்டு மீதியை மூடி வச்சுக்கோங்க. அதுல இருந்து 1 எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கை வச்சு லைட்டா விரிச்சாலே ஈஸியா விரிக்க வரும். நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கும் போதே ஓரளவுக்கு நல்லா விரிக்க வரும். பாருங்க இந்த மாதிரி சாஃப்ட்டா விரிக்க வரும். அதுக்கு அப்புறமா ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம ரோல் பண்ணிட்டோம்னா நம்ம சொல் பேச்சு கேட்டு அழகா நல்லா விரிஞ்சு வரும். பாருங்க இந்த மாதிரி நல்லா விரிச்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல முட்டை காய் எல்லாம் அதுல இருந்து ஒரு நமக்கு எவ்வளவு வேணுமோ 6ஆ பிரிச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒரு செட் எடுத்து உள்ள வச்சிட்டு நம்ம வந்து மடிச்சிட்டோம்னா போதும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கத்துல இருந்து மடிச்சிட்டு இதுக்கு மேலே படுறது மாதிரி லைட்டா மடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா இந்த சைடுல இருந்து இங்க, இந்த சைடுல இருந்து இங்க. இப்படி நம்ம மடிச்சிட்டோம் அப்படினா உள்ள இருக்குறது வந்து ரொம்ப ஈஸியா வெளிய வராது. பாருங்க இந்த மாதிரி. இந்த மாதிரி நல்லா விரிச்சதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவு ஸ்டஃபிங் உள்ள வச்சிட்டு அதுக்கு அப்புறமா இந்த பக்கத்துல இருந்து இங்க, இந்த பக்கத்துல இருந்து இங்க, இந்த பக்கத்துல இருந்து இங்க, இந்த பக்கத்துல இருந்து இங்க. இப்படி மடிச்சிட்டோம் அப்படினா ரெடியா இருக்கும். இப்போ ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் நான் சேர்த்திருக்கேன். நம்ம வந்து எண்ணெய் சேர்க்காம கல்லுல போட்டு எடுக்கிறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். அதேனால ரொம்ப எண்ணெய் சேர்த்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இந்த எண்ணெயை வந்து எல்லாத்துக்குமே போதுமான அளவு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நல்ல கெட்டியான பக்கத்தை வந்து கீழ வச்சுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி ஒரு சைடு ரெடி ஆனதும் இத திருப்பி போட்டுட்டு ரொம்ப ஹை ஹீட்ல வைக்க வேண்டாம். கொஞ்சம் மீடியம் ஹீட்ல வச்சு வேக வைக்கும்போது தான் உள்ள அந்த லேயர்ஸ்லாம் கரெக்ட்டா வெந்து வரும். இப்போ இத வந்து நம்ம மறுபடியும் திருப்பி போட்டுறலாம். அப்பதான் வந்து அந்த கீழ தான் அந்த லேயர்ஸ் நிறைய இருக்கும். அப்பதான் வந்து அது கரெக்ட்டா வெந்து வரும். 2 வந்து நம்ம pan fry பண்ணிட்டு இருக்கறப்போ பக்கத்துல வந்து மீதியை வந்து நம்ம ரெடி பண்ணா கரெக்ட்டா இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படினா சூப்பரா எல்லாமே வந்து 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர்ல மேலே வந்து கிறிஸ்பியா இருக்கு. இது சூடா இருக்கும்போது மேலே நல்ல கிறிஸ்பியா இருக்கும். இத வந்து அப்படியே நம்ம வந்து எடுத்து வெளிய வச்சிரலாம்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான். சடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இதுக்கு வந்து நமக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்றலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.